ராமசாமி, இப்போ ஒரு நெருக்கடி வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு, குறிப்பாக அதிமுகவுக்கு தான் இருக்கா, பாஜகவுக்கும் சேர்த்து? ஏன்னா இந்த கூட்டணியை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறது அல்லது இன்னும் வலுப்படுத்துறது அப்படிங்கிறதுல ராஜ்யசபா தேர்தல் ஒரு மையப்புள்ளியாக மாறுது, இல்லை +1 அப்படிங்கிற ஒரு இது வரும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி பார்க்குறீங்க? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். இதில் வந்து அண்ணன் தராஸ் ஷாம் அவர்களோட ஒரு கருத்தில் நான் டெஃபினட்டாக உடன்படுறேன். ஏன்னா தேர்தல் அப்படின்ற போது மக்களோட எண்ணம் என்ன அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டசபையில் வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ எந்த கட்சி வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னாலும் ஐடியலாக ஸ்பீக்கிங் ஒரு ஐடியல் சிச்சுவேஷனில் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள், ஏன்னா மக்களின் பார்வை அங்கே இருக்குது அப்படின்னாலும் அவர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது எண்ணம். ஆனால் அது வந்து ஐடியல் சினாரியோ வந்து ப்ராக்டிக்கலும் கிடையாது அப்படின்ற சில சமயம். ஸோ இங்கே ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தேர்தலில் வந்து இவர்களுக்கு அதிகமான கட்சிகள் அதிகமாகும் போது ஒரு பிரதான கட்சிக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? 10 கட்சி கூட்டணி, 12 கட்சி கூட்டணி, 14 கட்சி கூட்டணின்னு போகும்போது இடங்கள் அதிகமாகும் போது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இன்னொரு சிக்கல், இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்னு ரெண்டு பக்கமும் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இந்த கூட்டணி ஆட்சி என்பதை தவிர்க்கிறதுக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு மினிமம் கேரண்டீடு இடத்துல திமுகவும் அதிமுகவும் நிற்க வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியதை எப்படி சமாளிக்கிறது? அப்பதான் +1 போறாங்க. அப்படிதானே அதிமுக அதை தொடங்குச்சு முதல்ல. நான் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் திங்ஸ், பொலிட்டிக்கலா அது தேவை அப்படின்றத நான் மாற்றுக்கிறது இல்லை. நான் கான்ஸ்டியூஷனோட இன்டென்ஷன் என்ன, நம்ம அந்த எலெக்ஷனோட இன்டென்ஷன் என்ன, இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எதற்காக வராங்க அப்படின்னு, மாநிலங்களவையிலிருந்து போறாங்க அப்படின்னா இவர்கள் இங்க இருக்க மக்களின் தேவை என்னன்னு தெரியும், இவர்களால் மக்களின் தேவையை பூர்த்தி செய்து தேர்தலில் வெற்றி பெற முடியும், அதனால அவங்க போறாங்க அப்படின்ற அந்த பார்வை. ஸோ அது வெறும் அந்த ஐடியலிசம்ல இருந்து ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றதுல இருந்து வரேன் அப்படின்றதுக்கு சொல்றேன். ஆனா இன்னைக்கு பிராக்டிகலான சிச்சுவேஷன், அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கு இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பிரஷர் கிடையாது. ஏன் அப்படின்னா 2 காரணங்கள். ஒன்று, முதல்ல அவர்களோட கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதற்கான அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற வேற என்ன ஆப்ஷன், யார் திமுகவோட போய் சேர முடியும், யார் தாவேகாவோட போய் சேர முடியும் அப்படின்ற ஆப்ஷன் அதிமுக இடையில வரும்னு சொல்லல. ஆனால் மற்ற கட்சிகள்னால சொல்றேன், அவர்களுக்கான ஆப்ஷன் இன்னைக்கு வந்து வேற ஒரு கட்சியோட போய் சேர முடிஞ்சா அவர்களோட எபிலிட்டி என்ன, கிரெடிபிலிட்டி என்ன, அவங்களால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற ஒரு பொசிஷன் தெரிஞ்சுதான் ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, அதுக்கு ஆன்சரும் பண்ணிரும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அட்வான்டேஜ்னா, பாஜகவுக்கு இப்போ நடக்க போற 37 மெம்பர்ஸ்க்கான தேர்தல்ல பாஜகவுக்கு தான் அதிகமான நம்பர் ஆஃப் பான் இந்தியா ரெப்ரசன்டேஷன் வரப்போகுது. 18 குறைஞ்சபட்சம், சரியான நம்பர்ஸ் பிளான் பண்ணா 20 கூட பாசிபிள் அப்படின்றது அவர்களோட கூட்டணி சேர்ந்து. அப்ப அந்த 20 இல்ல 18 கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த 18 அவர்கள் சரியாக பிளான் பண்ண முடியும் அப்படின்னா பாஜகவால அவர்கள் கூட்டணி கட்சி யாருக்கு தேவையா இருக்கோ அப்படின்ற போது அவர்கள் வேறு மாநிலத்திலையும் பார்க்க முடியும். நம்ம தமிழகத்தை சார்ந்த பாஜகவுக்கு தமிழகத்தை சார்ந்த தலைவர்களே வந்து வேறு மாநிலத்திலிருந்து வேற ஒரு மாநிலத்திலிருந்து கொடுக்கணும்னா கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு மட்டும் இல்ல, வேற யாரு தலைவர்களுக்குமே அந்த பாசிபிலிட்டி இருக்கு. திரு டிடிவி தினகரனோ அல்லது திரு அன்புமணி ராமதாஸோ பாஜக அந்த ஆப்ஷன் அவைலபிள் ஆக இருக்கிறது. இப்போ இன்னைக்கு திமுக அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. காங்கிரஸ்க்கும் இந்த எலெக்ஷன்ல பாஜக தன்னுடைய இடத்துல இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை கூட்டணிக்காக கொடுக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் 6 இடங்கள் கூடுதலா வாங்கிருவீங்கல்ல? எல்லாருக்குமே அதற்கான கணக்கு இருக்கும்ல. அது அவர்கள் மட்டும் இல்ல, கூட்டணியில இருக்கணும் அப்படின்றதுல இப்ப என்ன காரணம், எல்லாருக்குமே கூட்டணியில வெற்றி பெற வேண்டும். நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி சொல்றீங்க. வாய்ப்பு இங்க அதிகமா இருக்கு, நாங்க வெளியில கூட ஒரு வேற மாநிலங்கள்ல கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்ப இங்க வந்து அதுக்கான காம்பன்சேஷன் எதிர்பார்க்குமா மாக்காதா பாஜக? டெஃபினட்டா காம்பன்சேஷன் அதுல மட்டும் இல்ல. இப்ப அஇஅதிமுக மொத்தமாவே நாங்க வந்து 180 சீட்ல போட்டியிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதை தாண்டி இப்போ நீங்க சொன்ன மாதிரி 12 கட்சிகள் கூட்டணிக்கு வராங்க, 20 கட்சிகள் கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 1 சீட் 2 சீட்டுன்னு கொடுக்கும் போது கூட அஇஅதிமுக எண்ணியதோட கம்மியான சீட்டுகள் தேவை இருக்கும். அப்ப அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்றதுக்கான அந்த பார்வை. சோ அந்த அப்படி போகும்போது தான் அப்ப வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் குறையுது அல்லது அவங்க வெற்றி கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அப்ப அவங்களுக்கு போதுமான எண்ணிக்கை வராத போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்கல்ல. அப்ப அதுதானே 2 கட்சிக்குமே சிக்கல். அதனால தானே அவங்க வந்து குறைந்தபட்சம் 175 180 போட்டியிடணும்னு 2 கட்சியும் நினைக்குது. இல்லையே, அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பிளானிங் இருக்குல்ல, அவங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்ன. இப்போ வந்து அஇஅதிமுக வந்து கண்டினியூஸா வந்து டிஎம்கே வந்து போன 6 தேர்தல்களாக வெற்றி பெற்றிருக்கிற தேர்தல் இடத்துல வந்து நான் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்க போறேன் அப்படின்றது அவங்களோட பிராக்டிகல் அரித்மெட்டிக் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்த கான்ஸ்டன்டா அவங்க என்னன்னு பார்க்க போறாங்க. ஸோ அவங்க வந்து வெஸ்டர்ன் பார்ட்ல இல்ல சதர்ன் பார்ட்லனா ஸ்ட்ராங்கரா இருக்க போறோம் அப்படின்னு அவங்க பார்க்க போறாங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி பார்வைகள் மாறும். அப்போ இங்க வந்து இந்த 18 இடத்துல எத்தனை இடத்த வந்து கொடுத்துட முடியும் அப்படி பாஜக? நீங்க வேறு மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் எலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் தமிழ்நாட்டில இருந்து ஒரு எத்தனை ஆப்ஷனை கொடுத்துருவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவாங்க?
இல்ல அதிகபட்சமான ஏற்கனவே திரு எல்முருகனுக்கும் அப்படிதான் நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்ப ஏற்கனவே மத்திய இணையமைச்சர் இருக்கிறாரு, அவருக்குமே ஏற்கனவே இருக்கு. கொடுக்கறதுல ஒண்ணும் இல்ல, அகில இந்திய கட்சி நீங்க எங்க இருந்து வேணாலும் யார் வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். இப்ப எத்தனை இடங்களை கொடுக்க முடியும்னு நான் கேட்கிறேன். இல்ல அது இப்ப பிராக்டிகலா 1 2 இல்ல கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க பிரைமரியா இப்ப பாக்குற ஸ்டேட்ஸே பார்ப்போமே, மகாராஷ்டிரா, ஹரியானா, சத்தீஸ்கர், பீகார், இதெல்லாமே அவங்க ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள். நான் இதுல வந்து அவர்கள் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற ராஜ்யசபா உறுப்பினர்கள் கூட சேர்க்கல, பிஜேபி மட்டும் சொல்றேன் 18 அப்படின்னு. அப்ப வந்து நம்ம ஜேடியு இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ராம்தாஸ் அத்வாலேக்கு வந்து எப்படி இருந்தாலும் மகாராஷ்டிரால கொடுத்தாகணும். சோ ஒரு கான்ஸ்டன்டா ப்ராமினென்டான லீடர், அதே பொறுப்புல தான் ஜி.கே. வாசன் அவர்களும் இருக்காங்க. சோ அப்படின்ற போது அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கு அப்படின்ற அட்வான்டேஜ் பாஜக ஒண்ணு கொடுக்கலாம், அதிமுக ஒண்ணு கொடுக்கலாம், ரெண்டு பேரை கொடுத்து எங்கேஜ் பண்ணிட முடியுங்க. கூட்டணி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வர முடியும். அந்த அலையன்ஸ் கான்ஃபிடன்ஸ் இதுல மட்டும் இல்ல, திமுகவுக்கு 4 இருக்குது, அதுல 2 அவங்க கொடுக்க முடியுமே. அப்படி கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணா. ஆனா திமுக என்னன்னா அவங்க ராஜ்யசபால அவங்களோட ரெப்ரசன்டேஷன் என்ன, அவங்க நம்பர் எவ்வளவு இருக்கும், யார் அவங்களுக்காக பேசுவா, நாளைக்கு காங்கிரஸ் சார்பு இல்லாத ஒரு இது மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மினிமம் நம்பர்ஸ் அப்படின்றது திமுக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கு. பாஜக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவங்களோட ஓவரால் எண்ணிக்கையை கூட்டணியோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு 25 கிட்ட வந்துருது. அப்படின்றது அவங்களுக்கு அந்த ஓவரால் நம்பர்ஸ் அவுட் 37 அந்த ஒரு ப்ராக்சிமிட்டி இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு பெட்டர். இப்ப காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா சத்தீஸ்கர்ல மட்டும்தான் அவர்களால ஒரு சீட் அதிகமா எடுக்க முடியும். சோ அப்படின்னு காங்கிரஸ்க்கு அந்த அட்வான்டேஜ் கிடையாது. அப்ப காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல நீங்க எனக்கு அந்த ஒரு சீட்டை கொடுங்க, ஏன்னா எங்களுக்கு பார்லிமெண்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க அசெம்பிளில அதிகமான சீட் வச்சுக்கோங்க அப்படின்ற அந்த ஒரு பார்கென ஆப்ஷன் பிஜேபிக்கு இருக்குன்றார் ஷபீர். அதுல நீங்க என்ன முரண்பட்டீங்களா? இல்ல பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. அதிமுகவுக்கு இல்லங்கற வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. இல்ல அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிற மாதிரி பிஜேபிக்கும் ஒரு நெருக்கடி இருக்கிறது. தமிழ்நாட்டுல ஒரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்கன்னா அவரை வந்து எம்ஓஎஸ் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் உள்ள இருக்கிறது. அதே மாதிரி தேமுதிக கொடுத்தாங்க ஒரு எதிர்பார்ப்பு மத்திய அமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை என்பது இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் கேபினெட்ல கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை என்பது இருக்கிறது. இந்த கோரிக்கை எப்போ வெடிக்கும்னா 2029க்கு முன்னாடி அதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்கிறது. நீங்க திரு எல் முருகன் அவர்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போய் வேற ஒரு மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் வந்து அவங்க கர்நாடகால கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மற்ற மாநிலங்கள்ல வந்து ஒரு கேண்டிடேட் அப்படின்னா அகாமடேட் பண்ணிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸும் இல்ல. நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா பாஜக இந்த கூட்டணிக்காக இந்த அளவுக்கு முயற்சி எடுக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அவரு ஒரு கூட்டணி இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கு அல்லது வெற்றிகரமா மாத்துறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, வெளிமாநிலங்கள்ல இருந்து கொடுக்க முடியும். இல்ல வெளிமாநிலங்கள்ல கொடுக்க முடியும், ஆனா வெளிமாநிலத்தவர்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்றது நீங்க இங்க இருந்து இருக்காங்கல்ல, ஏற்கனவே இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. அதை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தேசிய கட்சியில அதெல்லாம் கணக்கு எடுக்க மாட்டாங்கல்ல. அந்த கேள்வி வந்து அங்கிருந்து வருது இல்லையா? அங்க என்ன சொல்றாங்க, நீங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியல, அதனால எங்க இடத்தை நீங்க எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி வந்து பாஜகவிடம் வருகிறது. அது ஒரு நெருக்கடியாக இருக்கிறது. அதனால தான் வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு ராஜஸ்தான்ல இருந்து வரும்னாங்க, ஆந்திரால இருந்து வரும்னாங்க, எங்கேயுமே கொடுக்க முடியலையே. ஏன்னா இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பாஜகவிலேயே. நீங்க ஒரு வாட்டி அந்த முயற்சி எடுக்கலாம், 2 வாட்டி எடுக்கலாம். ஒவ்வொரு முறையும் அதை எடுக்க வேண்டும் அப்படின்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கணக்குகளை சரிபார்ப்பதற்கு நீங்க சத்தீஸ்கர்லயும் ஒடிசாலையும் போய் வந்து கணக்குகளை மாற்றுகிறீர்கள் அப்படின்னும் போது அதை ஏற்க மறுக்கிறார்கள். அது ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு பிரச்சனையாக வருகிறது. பாஜகவுக்கும் இதுல நெருக்கடி இருக்கிறது. இப்ப 3 அமைச்சர்கள் அப்படின்னு வரும்போது